அனைவருக்கும் வணக்கம். நான் தட்டார்மடம் சகாயசீலன். இணைய வழியில் நடைபெறும் பேச்சு போட்டியில் நான் பேசவிருக்கும் தலைப்பு சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா. நாம் பள்ளிகளில் சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சுழல் பாவம் என்று படித்து பல 100 வருடங்கள் கடந்திருந்தாலும் சமுதாயத்தில் அசைக்க முடியாத இருப்பாக இருக்கும் இந்த சாதியின் பெயரால் ஏற்படுகிற கொலைகள், அடிதடி பிரச்சனைகள் அவ்வப்போது சமூகத்தின் சமூக நீதியை, அமைதியை குலைத்து வருகிறது. பல்வேறு துறைகளில் அசைக்க முடியாத சாதனைகளை செய்து வரும் நம்முடைய இந்திய தேசத்தில் சாதியும் அசைக்க முடியாத ஒன்றாகவே இத்தனை காலம் நம்மோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சாதியின் பெயரால் ஆணவ கொலைகள், சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள், சாதியின் பெயரால் மாணவர்களிடையே அடிதடி பிரச்சனைகள், சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைகள், தனிநபர் தீண்டாமை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் அவ்வப்போது சமூகத்தில் நடைபெறுவதை செய்தித்தாள்களிலும் ஊடகத்தின் வாயிலும் நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு சாதனைகள் செய்த நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த சாதிகள், இதன் பெயரால் நடக்கின்ற வன்கொடுமைகள் இல்லாமல் இருக்க தீர்வுதான் என்ன? மாற்றம். ஏனெனில் மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் 2 வகையாக நமக்குள் வந்தால் கட்டாயம் இந்த சாதி நம்முடைய இந்தியாவை விட்டு நிச்சயமாக இல்லாமல் போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. முதலாவதாக தனிநபர் மாற்றம், இரண்டாவதாக சமூக மாற்றம். இந்த தனிநபர் மாற்றத்தை பொறுத்தவரை அனைத்து தனிநபர்களும் அவருடைய மனதில் ஒன்றை கொள்ள வேண்டும். என்னைப் போல் அனைவரும் சமம். இங்கு யாரும் உயர்ந்தவரும் அல்ல, யாரும் தாழ்ந்தவரும் அல்ல. நான் என்னை எப்படி நேசிக்கின்றேனோ, நான் என்னை எப்படி மதிக்கின்றேனோ அதே போல் நானும் பிறரை மதிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்ற தனிநபர் எண்ணம் முதலில் நமக்குள் வர வேண்டும். இது மாற்றமாக கட்டாயம் நம்மிடத்தில் வர வேண்டும். இரண்டாவதாக சமூக மாற்றம். இந்த சமுதாயத்தில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பள்ளியில் பயிலும் மாணவர்கள், கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடையே அந்த நட்பு என்ற ஒற்றை வட்டாரத்தில் பெரும்பாலும் சாதிகள், அதன் வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும். இதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். சமுதாயத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு சாதிகள் பற்றிய ஒரு நஞ்சை, அது தவறான தகவல், அந்த அவ்வாறான தவறான தகவல்களை நஞ்சாக அவருடைய உள்ளத்தில் விதைப்பதை தவிர்க்க வேண்டும். இங்கு அனைவரும் சமம்தான் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலும் உறவினர்களிடத்திலும் உற்றார்களிடத்திலும் ஒரு சாதியை பற்றி உயர்வாகவும் மற்றொரு சாதியை பற்றி தாழ்வாகவும் நாமெல்லாம் அந்த சாதிக்காரங்க கூட பேசக்கூடாது, அவங்களாம் நமக்கு கீழே, இவங்க நம்ம தான் எல்லாருக்கும் மேலே, இவ்வாறான சாதிய மோதல்களை தூண்டிவிடுவதையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் நஞ்சை விதைப்பதையும் நாம் முற்றிலும் தடை செய்ய வேண்டும். இவ்வாறான பழக்க வழக்கங்களை நாம் கைவிடும் பட்சத்தில், நாம் தனிநபர் மாற்றமாக அனைவரும் சமம் என்று கருதும் பட்சத்தில், அதை நாம் நம்முடைய மனதிலும் நமக்கு வரும் அடுத்த வருங்கால சந்ததியின் மனதிலும் நாம் இதை ஆழமாக பதிக்கும் போது கட்டாயமாக சமத்துவம் நம்மிடத்தில் மலர்ந்திருக்கும். இந்த சாதிய தீண்டாமை வேறுபாடுகள், அதன் பெயரால் நடக்கின்ற சாதிய வன்கொடுமைகள் நம்முடைய இந்திய தேசத்தை விட்டு நிச்சயமாக இல்லாமல் போகும். நம்முடைய திருவிவிலியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது போல, இனி நீங்கள் யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோ அடிமைகள் என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டுள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்வது போல, நாமும் இந்த சாதிய வேறுபாடுகளை கலந்து கட்டாயம் நாம் ஒன்றாக இருப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.